இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் போச்சு, அதே டைம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் போச்சு. மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. நான் மாடியில் இருக்கிறதுனால மிஷினில் போட மாட்டேன், கையிலே துவைச்சி நான் காய போட்டுருவேன். அம்மா வீட்டுக்கு வந்தால் மோஸ்ட்லி மாடியில் தான் நான் இருப்பேன். அதுவும் என்னோட பிஸ்னஸ் ரூம் எல்லாமே மாடியில் செட் பண்ணி வச்சதுனால இங்கே தான் மொத்தமாக டோட்டலாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து எனக்கு மேரேஜுக்கு சீரில் வச்ச சாரீஸ், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள், சுடு கஞ்சி, அப்புறம் இது வந்து நேற்று வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த இட்லி தோசைலாம் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம். மேக்ஸிமம் சுடுகஞ்சி தான் வச்சுருப்போம். ஏன்னா எங்கள் ஐயாவுக்கு அதுதான் பிடிக்கும், அதான் செய்வோம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாட்டர்மெலன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீஷோ ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. கொஞ்சம் வீடியோவும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு மீஷோ ஆர்டர் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு ரீச் இருக்கும்னு. நல்ல ரீச் அந்த வீடியோ. இதனால எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் வந்தாங்க. இந்த வீடியோ மூலமாக வந்த ஃபாலோவர்ஸில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் கிளியர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட்டாக கேட்டது செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு. அது எனக்கு இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நாளைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன். முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்டே கனெக்டட்.